ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கை வியூ தாங்க பார்க்க போகிறோம். ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் எடுத்திருந்தேன். அதை தான் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதை நான் 3 டிவைட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். மேலே ஸ்கைக்கு அதர் மீன்ஸ் க்ளவுடுக்கு மேலே ஃப்ளை ஆகும்போது எப்படி இருக்கும், தென் இன்பிட்வீன் க்ளவுட்ஸ்குள்ளே போகும்போது எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் மேகத்துக்கு கீழே போகும்போது எப்படி இருக்கும், தென் லேண்டிங். இது 3மே தான் அதில் இருக்கும் பாருங்கள். இனிஷியல் டைமில் ஸ்கைக்கு ரொம்ப தட் மீன்ஸ் நல்ல மேலே க்ளவுடுக்கெல்லாம் மேலே இருக்கும்போது எப்படி இருக்குன்ற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், நாமெல்லாம் வந்து மேகம் தான் வானம்னு யோசிச்சுருந்தா நான் அப்படி தான் இருந்தேன். ஸோ யோசிச்சுட்டு இருந்திருப்போம். இங்கே பாருங்கள், அது தனியாக இந்த பாருங்கள், நம்ம அங்கே வெள்ளை வெள்ளையாக குட்டி குட்டி குட்டியாக இருக்குல்ல, அதெல்லாம் சின்ன சின்ன க்ளவுட்ஸ் தான். அந்த மேகம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே போல் தான் ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஆக்சுவலி எனக்கு ட்ராவலே பிடிக்காது, எந்த ட்ராவலுமே பிடிக்காது. ஃப்ளைட்டோ பைக்கோ காரோ ட்ரெயினோ பஸ்ஸோ எந்த ட்ராவல் பண்ணாலுமே எனக்கு ட்ராவல் சிக்னஸ் ரொம்ப அதிகம். ஆம்புலன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் அந்த டைமுக்கு நமக்கு ஏதோ ஒரு இதில் போயிடுவோம். பட் ரிட்டர்ன் வரும்போது ஆம்புலன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எனிவே இட்ஸ் ஓகே. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த குட்டி குட்டியாக இருக்கிற அந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய பெரிய க்ளவுட்ஸ் அது. ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு. இந்த மூவிஸ்லாம் அந்த காலத்தில் கடவுள் எல்லாம் வானத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காட்டுவாங்களே, அந்த மாதிரி இந்த மாதிரி எம்டியாக தான் இருக்குது. எல்லாமே நல்லாயிருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது அதே தான், அதனுடைய கண்டினியூஷனே தான். இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது. ஆக்சுவலி இங்கேருந்து பார்க்கறது சின்னதாக இருக்குது, கிட்ட போகும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், இதுதான் அது க்ளவுட்ஸ்குள்ளவே போகிறோம். அந்த டைமுக்கு ஃப்ளைட் ஒரு மாதிரி கடகடான்னு ஷேக் ஆகும். அப்போல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்கும். நல்லா சொன்னேன்ல, ஆக்சுவலி ட்ராவல் ரொம்ப பிடிச்சவங்க இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பட் எனக்கு வீடியோ எடுக்க பிடிக்கும், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப ட்ராவல் என்ஜாய் பண்ணுற ஆளெல்லாம் நான் இல்லை. பாருங்க, அழகாக அவ்வளோ க்ளவுட்ஸ்க்கு நடுவுலையே போயின்னு இருக்கிறோம். அது நிறைய அதுக்குள்ளே போகும்போது பெரிய பெரிய க்ளவுட்ஸ்குள்ளெல்லாம் போகும்போது அது உடையறதுனால அப்படி பயங்கர ஷேக் ஆகும். பட் நல்லா இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிறது. கீழே இருக்கிற கிரவுண்ட் வியூஸ் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். ஆக்சுவலி இது பெங்களூர் ஏர்போர்ட்டுக்காக நான் வரும்போது எடுத்தது தான். இங்கே பாருங்க, அதுக்குள்ளவே தான் போகிறோம். பக்கத்துலேயே இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. கை நீட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கீழே வந்தோம்னா இங்கேருந்து பாருங்கள், மலை எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குதுல்ல. எப்படிலாம் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல. மேலேருந்து டாப் வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அப்படியே ஸ்லோவாக கீழே இறங்கி வரும்போது நம்ம அந்த க்ளவுடுக்கு கீழே வந்துடுவோம். அது கீழே வந்ததுக்கப்புறம் மேலே பார்க்குறது அதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். கீழே வரும்போது அது பாருங்கள், இதுதான் சொல்ல வந்தேன். ஏர்போர்ட் வியூ பக்கத்தில் நல்ல பச்சையாக நல்ல அக்ரிகல்ச்சர் விவசாயம் இப்போ வரைக்கும் பக்கத்துலேயே செஞ்சிட்ருக்காங்க போல இருக்குது. எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். அப்படியே ஸ்லோவாக வந்து லேண்ட் ஆகிடுவோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பெங்களூரில் இப்போ வரைக்கும் நேச்சுரல் அழகாக பாதுகாத்துருக்காங்க. நம்ம ஊர்லேயும் இன்னும் நிறைய சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நம்ம கீழே வந்து லேண்டிங் ரோடுக்கு வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸில் ஸ்டாப் ஆகிடும். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச வீடியோஸ் இது ஒரு மெமரிஸ்க்காக சேவ் பண்ணுறதுக்காக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனவே குட் டே. எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.